ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நண்டு மசாலா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். டொமேட்டோ 2, ஆனியன் பெரிய சைஸு 1 இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பூண்டு 1 முழுசாகவே எடுத்துக்கோங்க. இஞ்சி நம்ம விரல் சைஸ் அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. கிராபு 1/4 kg. நல்லா ஒரு 7 டைமு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இனுக்கு, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 6, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், ஜீரா 1 டீஸ்பூன், ரெண்டையும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இது தாளிக்கிறதுக்கு மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 150 ml. உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாஸ் கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. அதற்கு ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயமில் 1/4 பங்கு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பியூரி பண்ணிக்கலாங்க. செப்பரேட்டாக பியூரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாங்க. பாருங்கள், ரெண்டுமே கிரைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி கிராப் மசாலா பண்ணிடலாம். வாங்க. பாருங்கள், ஃப்ளேம் ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெடிக்கும் போது பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாட்டே ஆகட்டும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன்ஸ் எல்லாம் லைட் ப்ரௌன் அண்ட் கிளாஸியாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸோடைய ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்கள், டொமேட்டோ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆனியன் சாட்டே பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலெல்லாம் லைட்டாக செப்பரேட் ஆகுது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் கிராப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாலாவில் சாட்டே பண்ண விடுங்க, மீடியம் ஹீட்டில். இப்போது ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. கிராம்பு நல்லா குக் ஆகணுங்க. ஓடெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் 25லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் குக் ஆகட்டுங்க. ஒன் சிம்பிள் ட்ரிக்கு, கிராப் நல்லா குக் ஆகணுன்றதுக்காக நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, இந்த கிராப் ஃபுல்லாக கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவேங்க. நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை டு மீடியம் ஹீட் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. லிட்டு போட்டு கொதிக்க விடுங்க. பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்மளுடைய கிராப் மசாலா எவ்வளோ அழகாக சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக இருந்தால் விட்டுடுங்க. மறுபடியும் லிட்டு போட்டு குக் பண்ண விடலாங்க. ஃப்ளேம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இல்லைன்னா தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடும், மசாலாஸ் கொதிக்காது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் செக் பண்ணிக்கலாங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னொரு சிம்பிள் ட்ரிக்கு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு, நம்ம ஊற்றி இருக்கிற வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகி மசாலா நல்லா கிராபோட கோட் ஆகி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணுங்க. இன்னொன்று, ஆயிலெல்லாம் நல்லா செப்ரேட் ஆகி வரும். நம்ம கிராப் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா கிராபோட ஊறிட்டு நல்லா ஜூஸியாக இருக்குங்க. அந்த ஸ்டேஜ் வர வரையும் கொதிக்க விடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்பப்போ. இப்போ செக் பண்ணிடலாங்க. எவ்வளோ சூப்பராக நம்ம நண்டெல்லாம் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதே நல்லா ஒரே மனமாக இருக்குங்க. நண்டோட மனம் அவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்ருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் லிட்டு போட்டு
கொதிக்க விடுங்க. வாங்க நம்மளுடைய நண்டு மசால் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். டன்டடான், வா, கிராப் மசால் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, ஜூஸியான கிராப் மசால் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ், இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. காய்ச்சல், சளி, இருமல் இருக்கிறவங்க சாப்பிட்டா உடனேயே சரியாயிடும். ஹீட் ஹெல்த்தி, லீவ் ஹெல்த்தி. நம்மளுடைய சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், see you in next video. Thanks for watching.